நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஜட்ஜஸ் இதுவரைக்கும் பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸில் இப்போ வந்து வாட் இஸ் யுவர் டேக்? ஆடிஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கு? So far so good. So expecting a lot more. Right. And இந்த தடவை சென்னை வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கோர் டேலண்ட்ஸ் அப்படின்னு கூட அவ்வளோ டீப்பாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா we really found good talents equally at Trichy and Kovai also. Okay. So அதுவும் இருக்குது. ஸோ சென்னை டெஃபினெட்லி கொஞ்சம் ஸ்பெஷலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை காப்பாற்றுவாங்க. ஸோ குட் லக் டு த அதர் கண்டெஸ்டன்ஸ் as well. மஹத்தின் வந்து so far so good அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள ரெஸ்ட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இட்ஸ் டைம் டு வெல்கம் our next contestant அஸ்வந்த். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என்னுள்ளும் தேடி தைக்கின்றது. இதை உண்மை என்பதா இல்ல பொய்தான் என்பதா? என் தேகம் முழுவதும் ஒரு மேன்மேன் கூட்டம் மொய்க்கின்றது. என் ரோமக்கால்களோ ஒரு பயணம் போகுதே, ஒரு வீர புன்னகை வீசுடுதே. உன் காற்றுப்பாதையில் நீ ஒற்றை பூவடா, என் வாசல் தாங்கிய என் மனதே நுயிரே. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் போதுண்ணா கண்ணா. வோக்கல் டைனமிக்ஸ் ட்ரை பண்ணுற சமயத்தில் கரெக்டாக அந்த ஸ்தானத்தில் நிற்க மாட்டேங்கிறதுமா. மெயின் ப்ராப்ளம் அதுவும் டெம்போ தான். ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே உனக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம், டெம்போவோட ப்ராப்ளம் இருக்குது. ப்ளீஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நாங்களாம் வி வாண்ட் டு see you as a good singer. சரிம்மா, ஆல் த வெரி பெஸ்ட் அஸ்வந்த். ஹாய், I'm எப்படிமா இருக்க? நல்ல ஸ்டைலிஷாக ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருக்கீங்க. நல்ல ரெட் கலர் ஸ்வெட் ஜாக்கெட் அண்ட் ஜீன் ஷார்ட்ஸ் சூப்பராக இருக்கு. Thank you. என்ன பாட போகிற கண்ணா? அம்மாவும் நீ. ஓகே, your time starts now. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே, தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. உங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே, எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே. இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையோ? முருகா 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 முருகா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. ரோஷன், க்யூட்டாக இருந்தது ரோஷன். சமத்த பாடின. ஓகே, என்ன பண்ணலாம் ஒன்று? ரொம்ப க்யூட்டாக வேற இருக்க பார்க்கறதுக்கு. பல்லவிதா கொஞ்சம் அப்படி இப்படி பாடினா, சரணத்தில் இந்த மக்கள்மா பாடிட்டியே. ஸ்ருதியை மாத்திரம் டக்குன்னு நம்ம எடுத்து கொடு. ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்காங்க. அதை எடுத்து கொடுத்த உடனே அவன் சரியாக பிடிச்சுன்னுட்டான். உடனே கெட்டியாக பிடிச்சுன்னுட்டான். அதான் உச்சரிப்பு ரொம்ப சுத்தமாக இருக்குது. ரொம்ப சுத்தமாக இருக்கு உச்சரிப்பு. எல்லாத்துக்குமே தலாட்டு. அதுவும் அழகாக இருக்கிறா. சோ ஸ்வீட் ராணி. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எப்படி எங்களை குழப்பிட்டீங்க இப்போ? அண்ணா, இங்கே வந்து நாங்கள் எந்த இப்போ டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. என்ன, உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது, நல்ல நல்ல பாட்டுகள் கற்றுக்கணும், இதை விட சூப்பரான பாட்டுகள் நீ பாடணும். அப்போ கூட நாங்கள் இங்கே தான் இருப்போம் உன் பாட்டு கேட்குறதுக்கு. சரியா? சரி. ஓகேவா?
நல்ல பாட்டு கற்றுட்டு இன்னும் அழகாக ஸ்ருதியில் பாட்டு கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் சூப்பர் சிங்கர் சீசனில் நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வாங்க, அப்படி இறங்கிட்டு ஓடி வாங்க. ஜட்ஜஸ், நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் தொடர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி. ஆனால் என் கூட இருந்தவர் வந்து அதில் 2 சாக்லேட்டை பிடுங்கிட்டாரு. இப்போ அது விஷயமா ஒரு சின்ன பிரச்சனை. அந்த குழந்தைய கூப்பிட்டு யார் அந்த களவாணி? லெட்ஸ் வெல்கம் ரோஷன். என்னாச்சு? நான் மகதி மேமும் குப்பசாமி சாரியும் நிதேஷ் மேமையும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கல்ல அவங்க எல்லாம் உங்களுக்கு. சரி, என்னாச்சு? உங்க 2 பேரும் பெரியும் எனக்கு தெரியல. பேர் சொல்லலை அப்படின்றதுனால அதை சாக்கா வச்சுட்டு 2 சாக்லேட்டை பிடுங்கிருக்காரு அவர். அப்படியா? யாருமா அது? பாக்கப்பானந்த். பாக்கப்பானந்த். பாக்கப்பானந்த் கூப்பிடலாமா? பாக்காபானந்த். 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 அந்த பையன் கிட்ட இந்த சாக்லேட்ஸ் பிடுங்கிட்டீங்களா நீங்க? டேய் நான் புடுங்கனாடா. ஆமா. ஆமாவா? ரெண்டாவது கூடாதுதான். குழந்தை பொய் சொல்லாதுங்க. குழந்தை போய் சொல்லாதா? ஆமா. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சு? நான் வந்து அம்மாவும் நீ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாடி கையில் எத்தனை சாக்லேட் இருக்கு என்னங்க? 3 4 5. 5 சாக்லேட் யார் உனக்கு கொடுத்தா? மகதி மேம், நிதேஷ் மேம், குப்பசாமி சார், டைரக்டர். டைரக்டரா? எந்த டைரக்டர்? மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டரா? அவர் பேர் என்ன? தெரியல. சரி ஓகே, 3 சொன்னதுனால 3 உன் கையில், ஓகேவா? மீதி 2 என்கிட்ட இருக்குது. அந்த 2 ஜட்ஜி யாருன்னு கண்டுபிடிச்சி வந்து பேர் சொன்னாதான் இதை நான் உன்கிட்ட தருவேன். போய் கண்டுபிடிச்சி வரியா? இப்போ சொல்லிடுவான், அவன் கையில் கொடுத்துடணும். ஓகே, கரெக்டாக 5 பேரையும் ஆள் காட்டி சொல்லணும் யார் யாருன்னு. அந்த ஆர்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? என்ன நீ ஒரு மாதிரி நீ மறந்தும் கூட ரோஷன், மறந்தும் கூட ஆன்ட்டின்னு சொல்லிடாதே. ஆமா. சாக்லேட் பிடிங்கிடுவாங்க, மொத்தத்தையும் இவங்க பிடிங்கிடுவாங்க. அக்கான்னு சொல்லிடு. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், சொல்லுமா. மகதி அக்கா சொல்லு. சொல்லு. மகதி அக்கா. பிரசன்ட் சார். குப்புசுவாமி தாத்தா. சொல்லு, பரவாயில்லடா கண்ணா. நீ சொல்ல, நான் என்ன வேணாலும் ரெசிபி பண்ணுறேன். சூப்பர். சைலஜா தங்கச்சி. ஆகா ஆகா. சைலஜா ஆண்டி. சொல்லுமா கண்ணா. சைலஜா தங்கச்சி. அவ்வளோதான். அடுத்தது தேவன் மாமா. தேவன் மாமா. ஓகே. அப்புறம் அப்புறம் நீங்களே சொல்லிடுங்க, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியுமே யார் அவங்க? நிதேஷ் ஆண்டி, அக்கா. அவனுக்கு என்ன தோன்றதை சொல்ல சொல்லுங்க. நீ சொல்லு. ஏண்டா என்ன இப்படி பண்ணிட்ட? ஏண்டா கேட்டா? ரோஷன், சாக்லேட் கட்டு. 5 சாக்லேட்டும் கட்டு போ. நானா சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு, தானா வருது. இந்த 2 சாக்லேட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாடா? முதல்ல எடுத்துக்கோ. சரிதானா? வாங்க. பேராண்டி பாய். பாய்டா பாப்பா. பாய் நிதேஷ் பாட்டி. கண்ணு. கூட பாட்டி தானே? சரியான பாட்டிடா நீ. காற்றோடு குழலின் நாதமே, காற்றோடு குழலின் நாதமே, கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம், அவன் வரும் வழி பார்த்து தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே. கார் கொண்ட மழை மேகம் தேர் கொண்டு போகும், கையோடு உனை வந்து வரவேற்கவே
வாய்ஸ் குவாலிட்டி அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி பாட கற்றுக்கணும். சரி சமன்விதா, ஆல் த வெரி பெஸ்ட் யூ. See you in the next season. Yes, ma'am. நல்லா இருக்குமா? பியூட்டிஃபுல் வாய்ஸ் உன்னோடது. ஸ்வீட்டாக இருக்கு வாய்ஸ். தேங்க்யூ மேம். He's got 5 green buzzers. சூப்பர். Definitely I'd say Antoinette for me, ஏன்னா நான் ரொம்ப நேரமாக ஆசைப்படுறது வந்து to hear a very nice voice. I'd say இன்னைக்கு வந்து you're one of the best voices of the day. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ட்டு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ப்ரொசீட் பண்ணதுக்கு அவளுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான் காரணம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. Hi Jennifer. ஹாய் சார். என்ன சாங் பாட போகிறீங்க? நாதம் என் ஜீவனே சார். Jennifer, your time starts now. நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே ஓ பூவும் மாலானதே நாதம் என் ஜீவனே ஜெனிஃபர், உங்களுக்கு தொண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லையா, தொண்டை கட்டியிருக்கு இல்லையா, இல்லை பயத்தில் உங்களால் பாட முடியலையா, ரெண்டும் கலந்துருக்கு இப்போது. அது நல்லா தெரியறது பாடுறச்சேன். ஜெனிஃபர், பயம் ரொம்ப பாட்டில் அது வரக்கூடாதுமா இல்லையா? நீங்கள் இந்த சஸ்டெயின் நோட் எல்லாமே அப்படி நடுங்கிறதுமா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாய்ஸை பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். டைலாக் குவீன் தானே நீ? அது டைலாக் குவீன். அது இதை நம்ம தேவன் கேட்கல, சொல்லு. இதே தான் வேலை. இப்போது உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் மாமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்தாளைகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்போது என்னிடம் நீங்கள் படிக்கும் காதல் காவியம் அப்போது ஏடியடாக காற்றில் பறக்கும். எனக்கு என்னமோ டவுட், நீ நாடகத்தில் நடிக்கிறேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை மேம். அதுதான். சரி, பாடுங்க. நான் பாடுவேன். ஸ்ருதி நல்லா கேட்டுட்டு பாடுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மலிவாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போது எப்போதும் அப்போது தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். முட்டைத்தான் வந்து சொட்டத்தேன் தந்து
பெறலாமா எதில் சந்தேகம் வரலாமா அக்கத்தான் வந்து பட்டுப்பாயிட்டு கிள்ளத்தான் முள்ளத்தான் கிள்ளத்தான் அப்பப்பா மச்சான். என்னாச்சு திடீர்னு இது பார்த்த உடனே நிறுத்திட்டீங்க இல்லை? ஐயோ ஐயோ மகா, என்ன மகா பாட்டு பாடுற, அதில் வந்து சில வரிகள் நீ வந்து அது வந்து சூனே மறந்துட்ட, சூனே மாற்றிட்ட, நாங்கள் தானே எடுத்து கொடுத்தோம் இல்லையா? சில இடத்துல வந்து ஸ்ருதி கூட இல்லை, சூனே வேறு மாதிரி இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி கண்ணா? எப்பவுமே என்னது தெரியுமா, ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறல, நீ 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 வீட்டில் போய் வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சூப்பர் சிங்கரில் வந்து கலக்க போகிற. எனக்கே தெரியும், உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அப்படி தானே? வெரி குட். காமியா காமியா சாக்லேட் வாங்கிக்க.